வணக்கம். நான் சோழிநல்லூர் சட்டமன்ற வேட்பாளர். என் பேர் KP கந்தன். நான் 4 வேட்பாளர் எதிர்த்து போட்டியிடுறேன். அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர். நம்மளோட கள நிலவரம் எப்படி இருக்கு? கள நிலவரம் எனக்கு நல்லா இருக்குது. காரணம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு 5 வருஷமா எம்எல்ஏ இருந்து எதுவும் செய்யலைன்றது மக்களிடத்தில் எழுச்சியும் மகிழ்ச்சி இதுவாக இருக்குது. ரொம்ப வரவேற்பு இருக்குது. அது கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவதற்கு எனக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம இடத்துல தான் இந்த ஸ்லம் ஏரியாவில் அதிகமாக இருக்குது. அந்த பகுதியில் மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனை நம்மகிட்ட சொல்கிறாங்க? அவங்க நம்ம வெற்றி பெற்ற என்ன செய்வோம்? அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை ஓவராக இருக்குது. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்றாங்க. ரெண்டாவது சாக்கடை தண்ணிலாம் போகல. எங்களுக்கு சுகாதாரமற்ற ஒரு நிலை இருக்குது. அதே போல் ரேஷன் கடையில் பொருள்லாம் கிடைக்கல. எங்களுக்கு பருப்புலாம் தரணும், பருப்பு கிடையாது, அரிசி கிடையாது சொல்கிறாங்க. எங்களுக்கு பஸ் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, குப்பையை சரியாக அகற்ற மாட்டாங்க. எது கேட்டாலும் பார்க்க முடியல, போக முடியல, வர முடியலன்னு அரசாங்கமே செயலிழந்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் உடனடியாக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி எப்போவுமே வந்தால் என்ன இதுவாக இருந்தாலும் அவங்க சீர் செய்யறதுக்கு வேணும். மெயின் விஷயம் கரண்ட்டு பிரச்சனை. கரண்ட்டு கட் ஆகுது, இது போன்ற மின்சாரம் அப்படி பிரச்சனைலாம் அதெல்லாம் சரி செய்ய கண்டிப்பாக கொடுக்கும். நம்மளோட அதிமுக தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்பட்டதா? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? மக்கள் வந்து அந்த தேர்தல் அறிக்கை வரவேற்பு ரொம்ப சூப்பராக. குறிப்பாக வந்து 10,000 ரூபாய் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 5 வருஷம் அவசியப்பட்டதுக்கு ஒரு நிவாரணமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் நாளைய முதல்வர் வந்து 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த 10,000 ரூபாய் சொன்னதை மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. எப்போ அது எலெக்ஷன் வர ஓட்டை போடும் அந்த 10,000 ரூபாய் கையில் வாங்கணுங்கிறாங்க. அதே போல் இவங்க வந்து 2,000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது அனைத்து மக்களுக்கும் கொடுப்பாரு 2,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு 3 தரேன்னு சொல்லிக்கிறாரு. ஃப்ரிட்ஜி இதோட சூப்பர் ஹிட்டான இது என்னென்னா ஃப்ரிட்ஜி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2011 முதலமைச்சராக வந்ததும் மிக்சி, கிரைண்டரு, ஃபேன் தரேன்னு சொன்னாங்க. அப்போ எதிர்கட்சியிலேருந்து மட்டும் இதை வந்து ஒரு விமர்சனப்படுத்தினாங்க. நாங்களே எம்எல்ஏவே யோசித்தோம், எப்படி இது மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு எப்படி அம்மா கொடுக்க போகிறாங்க. பார்த்தா சும்மா வந்தது படன்னு எல்லாருக்கும் ரேஷன் கார்டு வச்சு அனைவருக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதுபோல் ஃப்ரிட்ஜி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய திட்டங்கள் அறிவிச்சுக்கிறாங்க. தீபாவளிக்கு வந்து பட்டு புடவை, பட்டு வேஷ்டி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. இதுபோல் எண்ணற்ற கடன் தள்ளுபடி, உதவி பென்ஷனு, முதியோர் பென்ஷனு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வந்து லேப்டாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். தாலிக்கு தங்கம் திருப்பி வரும். அப்புறம் அம்மா சிமெண்ட்டு, அம்மா குடிநீர் போன்ற அப்புறம் மினி கிளினிக் இது போன்ற விஷயம்லாம் கிடைக்கும். இந்த நாங்கள்லாம் பஸ் விட்டுருந்தோம், சின்ன சின்ன சுமார் பஸ் விட்டுருந்தோம். அதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டுக்கிறாங்க. அது வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் சொன்னாங்க சாலைகள் இங்கே சரியில்லாத போச்சு. நீங்கள் இருக்கும்போது சும்மா நைஸாக சாலைகள்லாம் இருந்தது. இங்கே மெயின் பிரச்சனையே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது புதுசாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கொசு தொல்லை தாழ முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கும்போது கொசு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த கொசு அழிக்கிறதுக்கு மருந்து தெளித்து அந்த கொசு அழிச்சிருவோம். ஸோ அது இப்போ வந்து அது மாதிரி பண்ணுறதுல கொசு எங்கே பார்த்தாலும் அது எங்களால் வாழ முடியல. இந்த கெனால் ஓரத்தில் இருக்கிறவங்களாம், டீ கெனால் ஓரம், இந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்க கொசு ரொம்ப ஓவராக இதால் எங்களுக்கு நோய் தொற்று தான் நிறைய வரும். அதெல்லாம் கண்டிப்பாக தீர்ப்பு. நம்மளுக்கு மக்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும்? மக்கள் வந்து இந்த ஆட்சி போன இந்த ஆட்சி மேலே ரொம்ப வெறுப்பு இருக்கிறாங்க. இது வேணவே வேணாம் இந்த ஆட்சி. எங்களுக்கு வந்து இவங்க போனால் போதும், போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் இருக்குது. இவங்க வந்து சொன்னதை எதையும் செய்யலை. இவங்க வந்து ஆசை வார்த்தையை தூண்டி வாக்கு அளிக்கிறாங்க. இவங்க எதுவும் செய்யலை. ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறாங்க, பொம்மை எம்எல்ஏ இருக்கிறாங்க, பொம்மை நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. செயல்படுறதுல இவங்க சரி கிடையாது. அதனால் இனி அந்த அதிமுகவுடைய செயல்பாடு தான் நல்லாயிருக்கும். மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தால் தான் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். இந்த தொகுதி வளர்ச்சி அடையும் நினைச்சுக்கிறேன். இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன மாதிரியான ஒரு பெரிய திட்டங்கள் என்ன கொண்டு வர அரசாங்கத்தில் அறிவிக்க அனைத்து திட்டங்களும் பேசுவேன். அதுக்கப்புறம் இந்த டிராஃபிக் போகிறதுக்கு பாலங்கள், பிரிட்ஜுங்க போடுவோம். இந்த கெனாலில் பிரிட்ஜு போகிறதுக்கு. அப்புறம் ரொம்ப நாளாக வந்து இந்த 200 அடி ரோடு துறைப்பாக்கம் டு நம்ம ஈசிஆரில் போய் சேரத்து, ஈசிஆர் டு பல்லாவரம் வரைக்கும் அந்த ரோடை கவனம் செலுத்துவேன். மக்களுக்கு வந்து டிராஃபிக் உடனடியாக கிளியர் பண்ண பார்ப்போம். மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சட்டம் வந்து அதை பற்றி இருக்கும் நிறைய பேர். அப்புறம் வந்து இங்கே வந்து பட்டாக்கு, குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை, குப்பை எடுத்து இதெல்லாம் வந்து உறுதி செய்து 24/7 இயந்திரமாக வேலை செய்வேன். மனிதனாக இல்லை, ஒரு இயந்திரமாக இருந்து வேலை செய்வேன் இந்த நேரத்தில்.